வணக்கம். இந்த சிறப்பான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை ரொம்ப அன்பாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நமது பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டே எப்படி ஈஸியாகவும் வேகமாகவும் உடல் எடையையும் அந்த பிடிவாதமான தொப்பையையும் குறைப்பது என்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகிறோம். நீங்க இப்பதான் புதிதாக உடல் எடையை குறைக்கலாம்னு நினைக்கும் ஆரம்ப நிலையாளரா? அப்போ இந்த பிளான் கண்டிப்பா உங்களுக்கு தான். ரொம்ப சிம்பிளாகவும் அருமையாகவும் இது ஒர்க் ஆகும். இரவில் என்ன சாப்பிடுவது, சாப்பிட்டால் எடை ஏறிடுமோ என்ற குழப்பமும் கவலையும் நம்மள் பலருக்கு, குறிப்பா புதிதாக டயட் ஆரம்பிப்பவர்களுக்கு தினமுமே இருக்கும் இல்லையா? தொப்பையை குறைக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். ஆனா அதே சமயம் பசியையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த தினசரி போராட்டத்திற்கு என்னதான் தீர்வு? சரியான திட்டமிடல்தான். அதைத்தான் நாம் இப்போது செய்யப்போகிறோம். சரி, இதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்று ஒரு குவிக் லுக் விட்டிடலாம். முதலாவது, கொழுப்பை குறைக்கும் அந்த ஃபார்முலா. பிறகு டின்னருக்கான கோல்டன் ரூல்ஸ். அதனைத் தொடர்ந்து திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான முழுமையான 7 நாள் உணவு திட்டம். இறுதியாக ஒரு மிக முக்கியமான ரகசியம் என்று பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டிருக்கு. வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். உடல் எடை குறைப்பு ஃபார்முலா. இரவு உணவு என்பது நமது ஒரு நாள் முழு ரொட்டீனில் எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிந்து கொள்வதுதான் இதற்கான முதல் படி. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சிம்பிளான ஃபேட் லாஸ் காம்போ ஐடியா தாங்க. காலையில எழுந்ததும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்துவிட்டு ஒரு வாக்கிங் போங்க. மதிய வேளையில் வழக்கமாக வீட்ல சமைக்கும் உணவையே சாப்பிடுங்கள். ஆனால் இரவில் கொஞ்சம் புரதச்சத்தும் நிறைய காய்கறிகளும் இருக்கிற மாதிரி லைட்டான உணவாக பார்த்து கொள்ள வேண்டும். இரவில் நாம் சாப்பிடும் உணவை சரியாக நிர்வகித்தாலே போதும், நீங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல ரிசல்ட்டே பார்க்க முடியும். அடுத்த பகுதி 2, டின்னருக்கான முக்கிய விதிகள், அதாவது கோல்டன் ரூல்ஸ். கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிப்பதற்கு முன் நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய சில இரவு நேர விதிகள் இருக்கு. அதை கவனமாக பார்ப்போம். இதுல நம்பர் 1 ரூல் டைமிங். ஆமாங்க, இரவு 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள உங்க டின்னரை நீங்க முடிச்சே ஆகணும். உடல் எடையை குறைப்பதில் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான எந்த சமரசமும் இல்லாத விதி இதுதான். நேரத்தை தவிர மேலும் சில விதிகளும் உள்ளன. இரவு உணவின் அளவு எப்போதுமே குறையலாகத்தான் இருக்க வேண்டும். அப்புறம் இந்த வெள்ள சாதம், எண்ணெயில வறுத்த உணவுகள் இதெல்லாம் நைட்டுக்கு சுத்தமா ஆகாது, தள்ளி வச்சிடுங்க. அதேபோல இரவில் சர்க்கரை சேர்த்த டீ அல்லது காஃபி குடிக்கும் பழக்கம் இருந்தால் அதையும் விட்டுவிடுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தோன்றலாம், ஆனால் உறுதியாக பின்பற்றினால் அதிவேகமாக பலன் கிடைக்கும். இப்போது இந்த விஷயத்த பாருங்களேன். ஒரு பக்கம் தட்டு நிறைய வெள்ள சாதம் சாப்பிடும் அந்த பழைய பழக்கம், இன்னொரு பக்கம் அதற்கான ஒரு அருமையான மாற்று, ஆரோக்கியமான சிறுதானியம் உப்மா. டயட் என்றால் நமக்கு பிடித்தமான ருசியான உணவை விட்டுவிடுவதாக அர்த்தமில்லை. இப்படி ஸ்மார்ட்டாக மாற்றி சாப்பிடுவதுதான் சரியான வழி என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. சரி, இப்போது நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 3, வாராந்திர பிளான். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கான மெனு என்னன்னு பார்க்கலாம். அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகளுடன் இந்த வாரத்தை நல்ல உத்வேகமாக ஆரம்பிக்கலாம். திங்கட்கிழமை இரவு சாமை அல்லது குதிரைவாளி உப்புமா செய்து சாப்பிடலாம். இதில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைவாகவே இருக்கும். வெள்ளை சாதத்திற்கும் இது ஒரு சூப்பர் மாற்று. செவ்வாய்க்கிழமை சுடச்சுட ராகி தோசையுடன் புதினா சட்னி. ராகியில் உள்ள முழுமையான நார்ச்சத்து உங்கள் தொப்பையை குறைக்க ஒரு மேஜிக் மாதிரி உதவி செய்யும். இந்த சிறுதானியங்கள் உங்களது எடை குறைப்பு பயணத்தில் பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்படியே பகுதி 4க்கு போகலாம். புதன் மற்றும் வியாழக்கிழமைக்கான பிளான். நடுத்தர வார நாட்களுக்கான இந்த உணவுகள் எளிதான செரிமானம் மற்றும் நள்ளிரவு பசியை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன. புதன்கிழமை இரவு கேரட், பீன்ஸ், காளான் எல்லாம் சேர்த்த ஒரு வெஜிடபிள் சூப் மற்றும் கொஞ்சம் பனீர் எடுத்துக்கொள்ளலாம். பனீர் மூலம் கிடைக்கும் புரதச்சத்து நமது தசைகளுக்கு ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காய்கறிகள் மற்றும் மிளகு சேர்த்த உப்பு ஓட்ஸ் கஞ்சி. இது செரிமானத்திற்கு மிகவும் எளிதானது. அதே சமயம் நள்ளிரவில் ஸ்நாக்ஸ் தேடி போக தூண்டும் அந்த பசியை, அதாவது கிரேவிங்ஸை இது சுத்தமாக தடுத்து நிறுத்திவிடும். சரி, இந்த குறிப்பிட்ட உணவுகளெல்லாம் ஏன் இவ்வளவு சிறப்பாக வேலை செய்கின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பேருதான் லோ கார்ப் டின்னர். அதாவது மாவுச்சத்தை குறைத்து புரதம் மற்றும் நார்ப்பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளும்போது நமது உடல் இரவு தூங்கும் நேரத்தில் தேவையற்ற கொழுப்பை அதுவாகவே வேகமாக எரிக்கத் தொடங்குகிறது. உங்கள் மெட்டபாலிசம் சிறப்பாக செயல்பட இது பெரிதும் உதவுகிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி 5, வார விருதி நாட்கள். வீக்கெண்ட் வந்தாலே
நம்ம டயட் எல்லாம் காற்றில் பறந்துவிடும், கரெக்டா? புதிதாக டயட் இருப்பவர்கள் தடுமாறும் நாட்களே இதுதான். ஆனால் கவலையை விடுங்க, இதுக்கும் சிறப்பான பிளான் இதோ. வெள்ளிக்கிழமை இரவு 2 முட்டை ஆம்லெட்டுடன் வெள்ளரி மற்றும் கேரட் சாலட் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு பெர்ஃபெக்ட் லோ கார்ப் டின்னர். சனிக்கிழமை 2 சப்பாத்தியுடன் கிரில் சிக்கன் அல்லது சுண்டல் சாப்பிடலாம். இதில் கட்டுப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக புரதம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிம்பிளாக எண்ணெயை மிக குறைவாக பயன்படுத்தப்படும் ஒரு ஆரோக்கியமான சிறுதானிய காய்கறி கிச்சடி. ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான ஒன் பாட் டின்னர் இது. இப்போது ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனை வருமே. வார இறுதியில் நாம் வெளியே செல்ல நேரிடலாம், அதனால் டின்னர் சாப்பிட நேரம் தாமதமாகலாம். அது இயல்புதான். இதை சமாளிக்கவும் ஒரு அற்புதமான எமர்ஜென்சி ரீசெட் பிளான் நம்மிடம் உள்ளது. ஒருவேளை இரவு 8 மணிக்கு மேல் சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இந்த 8வது ரெசிபியை பயன்படுத்துங்க. அதுதான் வெள்ளரி மற்றும் முளைக்கட்டிய பயிறு, அதாவது ஸ்ப்ரவுட் சாலட். இது வயிற்றுக்கு மிகவும் லேசானது. இப்படி தாமதமாக சாப்பிடும் நாட்களில் உங்கள் டயட் கெட்டுப்போகாமல் காப்பாற்றுவதற்கு இதுவே மிகச்சிறந்த தேர்வாகும். இப்போது நாம் விளக்க தொகுப்பின் கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். பகுதி 6, இறுதி ரகசியம். நாம் 7 நாட்களுக்கான உணவுகளைப் பற்றி முழுமையாக பார்த்துவிட்டோம். ஆனால் இந்த திட்டம் 100% வெற்றி பெறச் செய்யும் அந்த இறுதி ரகசியத்தைப் பற்றி இப்போது பார்ப்போம். இங்கே திரையில் உள்ள நேரத்தை கவனியுங்கள். 10 முதல் 15 நிமிடங்கள். இரவு உணவு சாப்பிட்ட பிறகு கட்டாயம் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை மெதுவாக வாக்கிங் செல்ல வேண்டும். இது செரிமானத்துக்கு உதவுவது மட்டுமல்லாமல் தேவையற்ற எக்ஸ்ட்ரா கலோரிகளையும் எரிக்கிறது. எந்த நிலையிலும் நீங்கள் விட்டுவிடக்கூடாத ஒரு முக்கியமான பழக்கம் இது. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் இரவு உணவை சரி செய்யுங்கள், உங்கள் தொப்பையை சரி செய்யுங்கள். இது எவ்வளவு ஆழமான உண்மையான வார்த்தைகள் பாருங்க. இரவு உணவை முறையாக திட்டமிடுவதே ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பிற்கான முதல் படி. என்ன, இன்று இரவே உங்களது டயட்டை தொடங்க தயாராகிவிட்டீர்களா? நாளை காலை எழும்போது உங்களை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இலகுவாகவும் உணரப்போகிறீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் ஆரோக்கிய பயணம் இப்போதே தொடங்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.